சிவன் ராத்திரியில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக இந்த காணொளி நான் 3வது காணொளின்னு நினைக்கிறேன் நான் போடுறேன். நான் ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தில் எடுத்த நிகழ்ச்சிகளை கூட தொகுத்து போடல இந்த விடயங்களை தான் நான் காணொலியாக போடுறேன். என்ன காரணம்டா, நம்ம சமுதாயத்தில் அப்படியான பிரச்சனைகள் தான், நம்ம மதம் சார்ந்த பிரச்சனைகள், சமூக சீர்கேடுகள், கலாச்சாரம் என்னத்தை நோக்கி போகுதுன்ற கேள்விக்குறி எனக்குள் எழுது. அப்படித்தான் உங்களுக்கும் எழும்பும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் யாதுமூரை யாவரும் கேளீர். ஒரு காலத்தில் நம்ம பக்கத்து கோயிலெல்லாம் சிவன் ராத்திரிக்கு போனால் அந்த நீயா படம், அந்த இறைவனுக்குரிய படங்கள், நீயா, அடுத்தது கர்ணன் படம், திருவிளையாடல் படம், இப்படியான திரைப்படங்களை போடுவாங்க. பார்க்கும் பொழுதே ஒரு அருமையாக இருக்கும், ஒரு கடவுள்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னுக்கு கூத்தாடுவாங்க, அதோட இசை நிகழ்ச்சிகள், இறைவண்ட பாடல்களுக்கு நடனம் ஆடுறது, அதோட சின்ன பிள்ளைகள் தேவாரங்கள், அடுத்த சிவன் ராத்திரி தொடர்பான சொற்பொழிவுகள்லாம் நடக்கும். இப்போ பார்த்தா வெஸ்டர்ன் கல்ச்சருக்குரிய பாடலை போட்டு சிவன் ராத்திரிக்கு என்னத்துக்காக ஆடணும் என்ற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. உண்மையாகவே இந்த சகோதரன் நல்லா ஆடுறீங்க நடனம். இந்த நடனத்தை நீங்கள் வேறு துறைகளில் வெஸ்டர்னோட சம்பந்தப்பட்ட நடனங்களோட பாடல்களோட ஆடினா நல்லா இருக்கும். இந்த சிவன் ராத்திரி தினத்தில் இப்படியான ஒரு ஆடலை போட்டு பின்னுக்கு மகா சிவராத்திரி விரதம் என்று அந்த பெனரையும் கட்டி போட்டு ஆடுறது உண்மையாகவே எனக்கு சரியாக படலை. அன்பான உறவுகளே, அடுத்த தலைமுறைக்கு இந்த கோயில் நிர்வாகங்கள், இந்த மதகுருமார்கள், சமய தலைவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னத்தை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க என்ற ஒரு கேள்வி ஒன்று காணப்படுது. ஏனண்டா, ஆலயத்தில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் இப்படி நடக்காது. இப்போ அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சமுதாயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ 90% பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு லவ் பண்ணுறது, அதையும் தாண்டி மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுறது, அப்படியான மைண்ட் செட் தான் பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சமுதாயத்தை மாற்றணும். பிள்ளைகளுக்கு நல்ல விடயத்தை நம்ம சமுதாயத்தில், நம்ம சமயத்தில் இருக்கிற கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாட்டி பிற மதத்தவர்கள், பிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பிற கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நம்மளை ஒரு அடிமுட்டாளாகவும் நம்ம சமுதாயத்தில் இந்த விடயத்தை தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம் என்ற கேள்விக்குரிய எழுப்பக்கூடியவாறு இந்த நிகழ்வுகள் காணப்படுது. நம்ம சமயத்தில் நிறைய நல்ல விடயங்கள், நிறைய மனிதன் வாழ்வியல் சம்பந்தமான, சைவ சமயம் என்றது ஒரு வாழ்வியல் மதம் என்றதை தாண்டி ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்படி வாழணும் என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு மதம் தான் சைவ மதம். ஆனால் இன்றைக்கு இப்படியான நிகழ்வுகளானது தடம் புரண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்படியான நிகழ்வுகள் நடத்துது. நீங்களும் உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆலய நிர்வாகங்கள் இதில் கவனம் எடுக்கணும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.